தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா? டெல்லியில் என்னதான் நடக்குது? அவர்தான் அடுத்த தலைவரா? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதா கடந்த சில நாட்களா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வரத் தொடங்கி இருக்கு. பல்வேறு அரசியல் நிபுணர்கள் இது தொடர்பா இணையத்துல தகவல்களை வெளியிட தொடங்கி இருக்காங்க. பாஜக தலைவர் விவகாரம் தொடர்பா சில முக்கியமான தகவல்கள் அரசியல்ல வட்டமடிச்சு வருது. தமிழ்நாடு பாஜகவுல யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து வருது. முக்கியமா லைம்லைட்ல தமிழ்நாட்டுல இருந்த பாஜக சட்டென சைலண்ட் ஆகி இருக்கிறது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு போக போறாரு. லண்டன்ல அவர் சில நாட்கள் தங்கி இருக்க முடிவு செஞ்சிருக்கிறதா கூறப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாடு பாஜகவுல இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டுக்கிட்டு வர்றாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கிட்டு வர்றாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிந்தனையாளர் பிரிவோட மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு. அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் இன்றி சமூக வலைத்தளங்கள்ல அவதூறுகளை பரப்பிட்டு வர்றாருன்னு நீக்கப்பட்டாரு. அதற்கு பின்பு பிற்படுத்தப்பட்டோர் அணியோட மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ் சூர்யா கட்சியோட கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்கள்ல ஈடுபட்டு வருவதால மாநில தலைமையோட அறிவுறுத்தலின்படி கட்சியோட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கப்படுகிறாருன்னு அண்ணாமலை அறிவிச்சாரு. இதுபோக தமிழ்நாட்டுல அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் போக்கு நிலவி வந்துச்சு. தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல நாங்க கட்சிக்காக கடுமையா உழைக்க கூடியவங்க, நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை கடுமையா எதிர்க்கிறேன், எச்சரிக்கிறேன். தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னா அவங்கள மோசமா பேச வேணாம். கட்சியோட பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதுனா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு முன்னாள் மாநில தலைவரா எச்சரிக்கிறேன்னு விமர்சனமெல்லாம் வச்சாங்க. பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனை அழைச்சு கண்டிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சு. இதற்கு இடையில இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை படிக்க போறாரு. சர்வதேச அரசியல் அப்படின்ற படிப்பை படிக்கிறதுக்காக அண்ணாமலை போறாரு. அது சான்றிதழ் படிப்பு. சில மாதங்கள் அங்க தங்கி படிக்கணும். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதா கடந்த சில நாட்களா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வரத் தொடங்கி இருக்கு. பல்வேறு அரசியல் நிபுணர்கள் இது தொடர்பா இணையத்துல தகவல்களை வெளியிட தொடங்கி இருக்காங்க. பாஜக தலைவர் விவகாரம் தொடர்பா சில முக்கியமான தகவல்களும் கசிஞ்சிருக்கு. தலைவர் மாற்றம் உறுதியாகலைன்னு பாஜக நிர்வாகிகள் தெரிவிச்சிருந்தாலும் டெல்லியில இது தொடர்பா ஆலோசனை நடந்து இருக்கு. ஆனா நியமிக்கப்பட போவது தற்காலிக தலைவரா நிரந்தர தலைவரா அப்படின்றது தெரியாது. ஒரு மூத்த பெண் நிர்வாகியோட பெயர் தலைவர் பதவிக்கு அடிபட்டு இருக்கு. அவர் மீது டெல்லி பாஜகவிற்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் டெல்லி தலைமையிடம் இருக்கு. அண்ணாமலை தான் கட்சியை வளர்த்தாரு. 2 இலக்கத்துல வாக்கு வங்கியை கொண்டு சென்றது அவர்தான்ற பெருமை டெல்லிக்கு இருக்கு. அவர் வெளிநாடு போறது மட்டுமே அண்ணாமலைக்கு எதிராக இருக்கு. மற்றபடி டெல்லி அவரை நம்பாம எல்லாம் இல்லை. அவர் பதவியில தொடரணும்ன்றது தான் விருப்பம். ஆனா அவர் வெளிநாடு செல்வது மட்டுமே எதிராக இருக்கு. அதனால விரைவில் தலைவர் மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வந்தா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா இப்போதைக்கு முடிவு எதுவும் எடுக்கப்படலைன்னு கூறப்படுது. தற்போது வெளிவந்திருக்கிற தகவல் படி பாஜகவுல தலைவர் பதவிக்கான மாற்றம் இருக்குமா இல்லையா, அல்லது தற்காலிக தலைவராக யாராவது ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது அண்ணாமலையே தொடர்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.